கால்ல ஏற்பட்ட வலி காரணமா சிகிச்சை எடுத்துக்கிட்டு வீடு திரும்பக்கூடிய அஜித் அவர்கள் நள்ளிரவுல தூங்காம செஞ்ச விஷயத்த பார்த்துட்டு மனைவி ஷாலினி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. கடந்த ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி அஜித் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கையால பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்க விருதை வாங்கிட்டு மறுபடியும் டெல்லியிலேருந்து சென்னைக்கு திரும்ப வந்திருந்தாரு. போயிட்டு வரும்போதும் நல்லா தான் இருந்திருந்தாரு. ஃபேன்ஸ் கிட்ட வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. நிறைய இன்டர்வியூலாம் பார்த்திருந்தோம். இதுக்கிடையே அஜித்துக்கு என்ன நடந்துச்சு? எதுக்காக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? அவர் உடம்புக்கு என்ன நடந்துச்சுங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் நிறைய பேர் மத்தியில இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அஜித் அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறமா ஏர்போர்ட்லேருந்து வெளில வர ஒரு சிச்சுவேஷன்ல பிரஸ் மீட் அப்புறம் ஃபேன்ஸ் இவங்க எல்லாமே சூழ்ந்துக்கிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்கறது, வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில எதிர்பாராத விதமா ஃபேன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து அஜித் அவர்கள் கிட்ட தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால அவர் கால்ல பயங்கரமான அடி ஏற்பட்டுருந்துச்சாம். இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கால்ல தான் ஏற்கனவே இப்ப கடந்த சில நாட்கள் நடந்த விபத்துல, கார் விபத்துல அவர் கால்ல அந்த அடி ஏற்பட்டிருக்குது. அதே கால்ல மறுபடியும் ஃபேன்ஸ் கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இடிச்சதால, மறுபடியும் வலி கொஞ்சம் அதிகமாயிருக்குது. இத இப்படியே விட்டா சரி வராது அப்படிங்கிற காரணத்துக்காக, வீட்டுக்கு போன உடனேயே சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணி பார்த்து, என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு, அத விட முக்கியமானது பிசியோ பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷம் தான் அஜித் அவர்களுக்கு மூளை நரம்புல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப மறுபடியும் அவர் கால்ல வலி ஏற்பட்டு சிகிச்சை எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்திய கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ரசிகர்கள் பதறி போயிட்டாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் நள்ளிரவுல தூங்காம செஞ்ச விஷயத்த பார்த்துட்டு மனைவி ஷாலினி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. அதுலயும் குறிப்பா என்னதான் பிசியோ பண்ணாலும் அவருக்கு கால்ல பயங்கரமான வலி தொடர்ந்து இருந்துட்டே தான் இருந்திருக்குது. டாக்டர்ஸ் வந்து பெயின் கில்லர்ஸ், டேப்லெட்ஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்க, இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பிசியோ பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு கட்டத்துல அதாவது இரவு தூங்க போறதுக்கு வரைக்கும் அவரால சுத்தமா முடியவே இல்லையாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு 2, 3 மணி நேரம் வந்து அவருக்கு அந்த மருந்துல மெடிசின்லாம் வேலை செய்யறதுக்கு டைம் எடுத்திருக்குது. அது வரைக்குமே நள்ளிரவுல தூங்காம கஷ்டப்படுறது, எந்திரிச்சு உட்கார்றது, அங்கேயும் நடக்கிறத சொல்லி இந்த மாரி விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த மாரி விஷயத்த பார்த்துட்டு மனைவி ஷாலினி பதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ கூப்பிட்டு செக் பண்ணும்போது, மெடிசின்ஸ் குடுத்துருக்கிறோம். கண்டிப்பா ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்க. பழைய மாதிரி அஜித் சார் ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாரியும் அவங்களும் மனதைரியத்த குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஷாலினி அவங்களுக்கு தைரியம் வந்திருக்குது. அநேகமா இன்னும் ஒரு 2, 3 நாட்கள் வந்து அவருக்கு பிசியோதெரபி பண்ணணும் அப்படிங்கிற மாரி அட்வைஸ் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எக்காரணத்த கொண்டும் ரொம்ப கடினமா நடக்கிறதோ, ஸ்ட்ரெயின் பண்றதோ, அத விட முக்கியமானது ஷூட்டிங் அட்டெண்ட் பண்றதோ, கார் ரேஸ் ஈடுபடுறது, பயங்கரமான ஒர்க் அவுட் எக்சர்சைஸ் பண்றது, இது மாரி விஷயம் தவிர்க்கணுங்கிற மாரியும் டாக்டர்ஸ் வந்து சில விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ் குடுத்துருக்காங்க. வார்னிங்காவும் குடுத்துருக்காங்க. நேத்து காலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி, நேத்து இரவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் நள்ளிரவுல தூங்க முடியாம கஷ்டப்பட்டத பார்த்து தான் மனைவி ஷாலினி வந்து துடிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நார்மலான விஷயம் தான். மெடிசின் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த வலி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரியும் இப்போதைக்கு அவர் உடல்நிலைய பத்தி அப்டேட் வெளிய வந்திருக்குது. கூடுதலா வந்திருக்க இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கால்ல அடிபட்டிருக்கிறதால அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கும், வீட்டுக்கும் வந்து மாத்தி மாத்தி உடனே அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸ்பெஷலா ஒரு மெடிக்கல் டீம வந்து எங்க வீட்லயே அப்பாயின்ட்மென்ட் பண்ணி குடுங்கங்கிற மாரி டாக்டர் சிங் கிட்ட ஷாலினி ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ஒரு மெடிக்கல் டீம் இப்போ வந்து அஜித் வீட்ல தான் இருக்காங்களாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.